ஹாய் மக்களே, நாங்க உங்கள் எம்எஸ்சி கலாட்டாமணி. பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம். என்னாச்சு ஏன் கத்துற? வயிறு இருக்குதான்னு கேக்குது, தண்ணி இருக்குதான்னு கேக்குது. ஒரு மூதி பாருங்க மக்களே, இந்த எறும்பு தான் கடிச்சா உசுறு போகுது. இந்த எறும்போட கூடு தான் இது. இதுல கடிக்கிட்டேன். பாருங்க எவ்வளவு பூச்சி பாருங்களேன். ஐயோ, ஹாய் மக்களே, நாங்க உங்கள் எம்எஸ்கே கலாட்டாமணி. பிரதர் அந்த சிஸ்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் அது நகாப்பழம் தெரிவிக்கிட்டு வழியில் என்ன பண்ணான வீடியோ பார்க்கலாம். அதெல்லாம் வாங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். லாக் எடுக்கிறோம். சரி, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நான் வந்து அந்த பொண்ணு தான் நாங்கள் போகிறப்போ வீடியோ எடுக்கிறப்போ பார்த்து சிரிக்குது. பாருங்க, அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கு. நைட்டு பெஞ்ச மலைக்கு அங்கே எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. நேற்று ஒரே நைட்டில் பெஞ்ச மழையில் அவ்வளோ தண்ணி வருது. ஆனால் நம்ம கேமரா தெளிவாக இல்லாததுனால தெரியாது. யாரு உன் ஃப்ரெண்டா? கமாண்டுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒரு கமாண்ட் வந்தாலும் அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மக்களே, ஃபைனலாக நாமத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இதோ நாமத்துக்கு உள்ளே போய் பயத்தை பறிக்க வேண்டியது தான். இது ஃபுல்லாக நாம இருந்தாங்க. இந்த எஜ்ஜிலேருந்து அந்த எஜ்ஜு வரைக்கும் நம்ம போயிட்டு நாமப்பயத்தை பறிக்க வேண்டியது தான் வேலை. என்ன சிவகாமி, போலாமா? நந்த போத்தனா இப்போ என்னால் வெயில் தாங்க முடியல. நடந்து போ. பயமா இருக்குதுன்னா போ, அதில் போ, நடந்து போ. நான் எத்தனை வரேன் போ. ஃபைனலாக வந்தாச்சு பாருங்க. இது ஃபுல்லாகவே நாகாப்பழம் தான். ஸோ சாரி, எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் வந்து நகாப்பழம்னு சொல்லுவோம், நாவாப்பழம்னு சொல்லுவோம். ஸோ திருப்பூர் சைட்லாம் வந்து நகாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணுத்தில் நீங்கள் எது வேணால் வச்சுக்கோங்க. பாருங்க மக்களே, இந்த எறும்பு தான் கடிச்சா உசுறு போகுது. இந்த எறும்போட கூடு தான் இது. இதுலேருந்து தான் மொத்தமே வளர்ந்து வர்றது. இந்த மரத்தில் தான் அவ்வளோ கூடு கிடக்குது. இதோடைய கூடு இதை உடச்சிட்டு வந்து எல்லாரையும் கடித்து உசுரை எடுக்குது இந்த எறும்புங்க. பா, ஒரு 5 நிமிஷத்தில் உசுறு போயிடுச்சு இது கடிக்கிற கடி. என்னம்மா? ஒரே நாள் வியாபாரத்தை கத்துக்கிட்டு போய் நம்ம ஊர்ல தெருப்பூரா 4 மளிகை கடையை வச்சு விட்டுற வேண்டியதான். இங்க பாருங்க. கடிக்கிட்டேன். இங்க பாருங்க எவ்வளோ பூச்சி பாருங்களேன். இது ஐயோ, இது கொத்தா இருக்கு. இது காமியில் பூச்சியா? இந்த பாருங்க மக்களே, இதுக்கு பேர் தான் நவாப்பழம். இந்தா சாப்பிட்டு காட்டு. ஏன் எறும்பு கடிக்குது? பிடி. நாட்டு பழத்துக்கும் திருப்பூரில் வைக்கிற பழத்துக்கு எப்படி இருக்குது? நாட்டு பழமே தனி ருசி தான். நாங்கள் வீடியோ எடுக்க வந்ததும் போதும், இதுக்கிட்ட கடி வாங்கி சாப்பிட்டும் போதும். எவ்வளோ பூச்சி கடிக்கிற கடியில். இதை பாருங்க, இங்கே இருக்கிறதே 4 பழம். இதில் அந்த பூச்சி வந்துகிட்ட கடிக்கிற கடியில் பயப்படலையா? பொம்பளைன்னா பயப்படுவாங்களே. சரியான புளிப்பு. வா சீக்கிரம் வா, வேற இடத்துக்கு போவோம். உன்னை காட்டினது அந்த பூச்சி கடிக்கிது பத்தி, அந்த கடிச்சு அந்த நாத்து அடிக்கிது பாரு. அந்த பூச்சி சுபா பயங்கரமா நாத்து அடிக்குது. அங்க பாருங்க ஒரு கொத்து இருக்கு பாரு. பாருங்க, நகாப்பழம் பெருக்கிறதுக்கு கவர் பாருங்க. கூட்டமா நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட வர்றாங்க. இங்கெல்லாம் இது இந்த மாதிரி தான். இந்த மரம் ஃபுல்லாகவே இருக்கும். புரியல? இங்கே பாருங்கள், எங்கள் அண்ணன் ஏதோ பயத்தை கண்டுபிடிச்சிட்டான்னா கூப்பிட்டு காமிக்கிறான். எங்களை விட இவனுக்கு தான் ஆர்வம். அப்படி
பாருங்க இது ஃபுல்லாகவே நகாப்பழம் தான். எவ்வளவு பெரிய பழம் பத்தி ஆயுர்வேட்டு பழம் எப்படி இருக்கும் அதே மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு. சும்மா இங்க நல்லா இருக்கு, இங்க கொயன்னு இருக்கு, இந்த சைடு மட்டும் சாப்பிடும். அதாவது மூஞ்சி மாரியே 20 இல்ல 30 ஏக்கர் இருக்கும் இந்த நவப்பழ தோப்பு. கிட்டத்தட்ட 2000 மரம் கிட்ட மட்டும் இருக்கு. இப்பதான் விசாரிச்சோம். உழுக்கல நீ எகிரி குதில 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 அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். வெரி குட் வெரி குட் வெரி குட். இனிமே இப்படி முரட்டு ஏதாச்சும் இருந்தா உலக சாக்குமா இல்லையா? பாருங்க எவ்வளவு நகாப்பழம் பாருங்க. அங்க பாருங்க எவ்வளவு நகாப்பழம் பாருங்க. கொத்து 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 கொத்தா இருக்கு. அது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கொத்து. எல்லாம் எவ்வளோ பயம் வேஸ்ட் ஆகி வச்சுக்கிறாங்க பாருங்க நம்ம ஆளுங்க. இவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ இவங்களுக்கு தேவை உலுக்கி கீழே மொத்தத்தையும் தள்ளி மஸ்தையும் நாஸ்தி பண்ணணும். இருக்கிறப்ப அருமை இதோட அருமை தெரியாதுங்க. பாருங்க எவ்வளோ பயம் வேஸ்ட் ஆகி வச்சுக்கிறாங்கன்னு. கீழே ஒரு தார்பையை போட்டு உழுகணும். அதெல்லாம் இந்த பையன் டேஸ்ட் இல்லைப்பா, புளிக்குது ஒரு மாதிரியா. இந்த மரத்தோட காய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மரத்துக்கு நல்லா இருக்குதுவா. எங்களை தந்து ஆடு மாய்க்கி விட்டுட்டு கப்புன்னு இங்கே ஒரு துணியை கட்டிட்டு தூங்கினோம்னாக்கா ஜம்முன்னு இருக்கும். பயம் ஒன்று தான் பெரிய சொல்லிச்சு எங்கள் வீட்டில். இங்கே பாருங்க நான் 2 பறிச்சுட்டேன். இது எவ்வளோ பயம் வேணும், அது ஒழுக்கம் பார்ப்பான். இந்த மரம் ஃபுல்லாக பயம்தான். கவனம் ஏறி உழுக்கிட்டா உயிரே போயிடும் உனக்கு மேலே ஏறி உழுகிட்டு வரதுல. போதும் 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 எறும்பு கடிக்குது. உன் பக்கத்துல 2 பயங்கள் வருதா. அந்த பூச்சி உடம்பு எல்லாத்துலயும் ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த கை கால் எல்லாம் எவ்வளவு பெரிய பயம் பாத்தீங்களா. பரவாயில்ல என்னடா அங்க உட்காந்து என்ன பண்ற? போ 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 நந்து போ. எவ்வளவு பெரிய இருக்க இவ்வளவுதானா? அவ்வளவு பயமா வேஸ்ட் தான் பண்ண போறேன். ஆமா நிறைய பையன் நான் டேஸ்டா அந்த மரம் பூராம இப்ப புளிக்குது. நான் இதை மரம் மாத்தி மாத்தி போறேன். இந்த மரம்லாம் யாருமே வச்சது? இவ்வளோ ஒரு 2000 மரம் இருக்குமா? மிச்சமாவா? ஓஹோ ஆமா இன்னும் அந்த பக்கம் வேற இருக்கு. நேற்று நைட்டு ஒரே நாளில் பெஞ்சது இவ்வளோ தண்ணி. பாருங்க மக்களே, அந்த லாஸ்ட்ல ஒரு சின்ன குட்டையில் மட்டும்தான் தண்ணியாக இருந்துச்சான். இது ஃபுல்லாக தண்ணியாக இல்லையா? நேற்று நைட்டு பெஞ்ச ஒரே மழையில் இவ்வளோ தண்ணி. இன்னும் ஒரு மழை பெஞ்சுன்னா இது ஃபுல்லாக இது இந்த பாதி மாதிரி வரைக்கும் தண்ணி ரம்பிடும். அதுக்கப்புறம் தான் இது எப்போ வடிதோ அப்போ தான் நான் பெருக்க முடியும். தண்ணி ரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் வடிகிறதுக்கே 2-3 மாசத்துக்கு மேல ஆயிடும். அப்புறம் எங்க இருந்து வந்து நாவப்பழம் இருக்கு? இப்போ ஒரு 5 வருஷமா சுத்தமா தண்ணி வடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. இது மட்டும் இல்லைங்க மரம், இன்னும் அது உள்ள போகணும். இன்னும் காட்டுக்குள்ள நிறைய போகும். நம்ம உள்ள வந்தோம்ல அந்த வை என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை தத்து பாருங்க மரம். நம்ம அந்த வழியாக தான் கீழே இறங்கி வந்தது. ஆனால் அங்கேருந்து இந்த காட்டு வை எப்படியோ சுற்றிக்கிட்டு இப்படி வந்திருக்கும். ஃபைனலாக வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு என்ன கொஞ்சம் வித்தியாசமாக கண்டென்ட் கிடச்சா கண்டிப்பாக எடுத்து இன்னும் கொஞ்சம் லாங்காக போடுறேன். இதை பறிக்கிறது ஒரு தொகுப்பு பயமா தொகுப்பு ஒரு வீடியோ முடிச்சுக்கோமா? இப்போதான் சின்ன சேனலு,
இப்போ தான் 2வது வீடியோ போடுறோம். எங்களுக்கு வீடியோவும் எடுக்க தெரியாது, எடிட் பண்ணவும் தெரியாது, தம்ப்லைன் எப்படி வைக்கணும், டைட்டில் கார்டு எப்படி போடணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும், இப்படி எதுவுமே தெரியாது. யதார்த்தமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர்கிட்ட ஹெல்ப்பும் கேட்டோம். அவங்களும் சஜஷன் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. எதுவும் தெரில. போக நாங்களே கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறோம். பார்க்குறவங்க ஒரு 200 பேர் பார்க்குறீங்க. அந்த 200 பேர் ஒரு 20 லைக் போட்டாலே எங்களுக்கு போதாவது சந்தோஷமாக இருக்கும். பார்க்குறவங்க நீங்கள் வீடியோ வியூஸ் ஃபுல்லாக பார்க்கலனா கூட பரவாயில்ல, ஒரு 20 லைக்குக்கு மேலே வந்தால் கூட போதும். அது வச்சு யூடியூப்புக்காரன் கொஞ்சம் மேலே அனுப்புவான். 200 பேர்ன்றது ஒரு 500 பேர் 600 பேர் பார்ப்பாங்க. எங்களுக்கு அதுவே போதும். சரி, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைப் எப்போ எங்களுக்கு வேணும். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Okay. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எப்படியாவது ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நாங்கள் சின்ன சேனல் தான், ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தர் பார்த்து ஒரு லைக் போட்டால் கூட அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா சின்ன சின்ன இந்தமாரி வளர்ந்து வரவங்களுக்கு ஒன்று கிடைச்சாலும் அது பெரிய சந்தோஷம் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் வேணும். பாய். ஓகே, பாய்.